Welcome back to our channel, students. In this video we are going to see the English 8th standard unit 1 special hero poem. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் சப்ஜெக்டோட யூனிட் 1 ஸ்பெஷல் ஹீரோ போயம் பற்றி பார்க்கலாம் கைஸ். இந்த ஸ்பெஷல் ஹீரோ போயம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டோட டேர்ம் 3 புக்கில் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த இயர் வந்து கொஞ்சம் சிலபஸ் லைட்டாக மாடிஃபை பண்ணனால இது பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சுறாக்கிட்ட அப்ரூவ் பண்ணியிருப்போம். அதுலேயும் பார்த்திங்கன்னா 3rd யூனிட்டில் தான் இருக்கும். பட் சிலபஸ் எதுவும் சேஞ்ச் ஆகலை, எல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதே நீங்கள் போய் ரெஃபர் பண்ணணுன்னா இந்த புக்கோட இது வந்து புக்கு கைஸ் வந்து இது வந்து டிஎன் டெக்ஸ்ட் புக்கு. இந்த புக்கோட லிங்க் தான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ். சரி, இந்த போயம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒவ்வொரு லைனாக வந்து உங்களுக்கு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஃபஸ்ட்டு வென் ஐ வாஸ் எ பேபி. நான் வந்து இந்த போயம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து அந்த சின்ன பொண்ணு வந்து அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் சொல்கிறது தான் அந்த போயமோட கான்செப்ட். வென் ஐ வாஸ் எ பேபி யூ வுட் ஹோல்ட் மீ இன் யுவர் ஆர்ம்ஸ். ஐ ஃபீல் தி லவ் அண்ட் டெண்டர்னஸ் கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். ஃபஸ்ட்டு நாளோட மீனிங் உங்களுக்கு சொல்கிறேன். வென் ஐ வாஸ் ஏ பேபினா வந்து நான் வந்து குழந்தையாக இருந்தப்போ யூ வுட் ஹோல்டு மீ இன் யுவர் ஆர்ம்ஸ். என்னை வந்து நீங்கள் வந்து கையிலே வச்சுருப்பீங்க. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைய வந்து இப்படி கையில் தானே அப்படியே வச்சு ஷோல்டரில் தான் இது வச்சுருப்போம். அதை தான் வந்து அந்த 2 லைனில் சொல்கிறாங்க. ஐ ஃபீல் த லவ் அண்ட் டெண்டர்னஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, கைண்ட்னஸ். அதாவது நம்ம அப்பா வந்து நம்ம வந்து நிறைய வந்து அன்பு காட்டுவாங்கள்ல, ஸோ அதை மீன் பண்ணி தான் அந்த லைன் இருக்குது. ஐ ஃபீல் த லவ் அண்ட் டெண்டர்னஸ். நான் அந்த டெண்டர்னஸ் மீனிங் ஒன்று உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடுறேன். டெண்டர்னஸ் பண்ணிங்கன்னா ஜென்டில்னஸ் அண்ட் கைண்ட்னஸ். ஜென்டில்னஸும் சொல்கிறாங்க, ஜென்டில்னஸும் ரொம்ப கைண்டாக வந்து கவனமாக பார்த்துக்கிறதுன்னு கூட சொல்லலாம். இன்னொரு மீனிங் கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஆர்ம். நம்ம குழந்தைய அப்போ வந்து நம்ம அப்பா வந்து நம்ம எதுவும் வாயில் போட்டுறக்கூடாது, எதுவும் அடிபட்டுறக்கூடாது, எலும்பு கடிச்சக்கூடாது, சேஃபாக இருப்பாங்கள்ல, சேஃபாக பார்த்துப்பாங்கள்ல குழந்தை இருந்தப்போ. அதை தான் பார்த்திங்கன்னா 4th லைன் மீன் பண்ணுது. ஐ வுட் லுக் அப் இன் டு யுவர் ஐஸ் அண்ட் ஆல் தி லவ் ஐ வுட் சி. ஹவ் டிட் ஐ கெட் ஸோ லக்கி. யூ ஆர் த டேட் சூசன் ஃபார் மீ. ஐ வுட் லுக் அப் இன் டு யுவர் ஐஸ். நான் வந்து உங்களோட கண்ணை பார்ப்பேன். அது சின்ன குழந்தைங்களாம் வந்து நம்ம கண்ணே பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. அண்ட் ஆல் தி லைவ் ஐ வுட் சி. அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா கண்ணில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்குது. ஹவ் டிட் ஐ கெட் ஸோ லக்கி. நான் வந்து எப்படி வந்து உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடச்சது வந்து கொஞ்சம் எனக்கு லக்கு அந்த மாதிரி வந்து அந்த குழந்தை சொல்லுது. யூ ஆர் த டேட் சூசன் ஃபார் மீ. நீங்கள் வந்து எனக்கானே வந்து சூஸ் பண்ண ஒரு ஆள், அதான் மீன் பண்ணுறாங்க. தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல். ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக இருக்குது அவங்க அப்பா கிட்ட. அபவுட் த ஃபாதர்ஸ் லவ். அதான் அவங்க அப்பாவோட அன்புக்கு வந்து ஏதோ ஸ்பெஷலாக ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த குழந்தை. சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ. அது வந்து எனக்கு மட்டும் கிடச்ச மாதிரி ஒரு இது. ஃப்ரம் சம் பிளேஸ் அப் அபோவ். அது வந்து எனக்கு மட்டும் ஒரு இடம் வந்து மேலே இருந்தது அப்படி அதை மீன் பண்ணுறாங்க. அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். நம்ம லவ் வந்து அவங்களோட அப்பாவோட அன்பு வந்து எப்பவுமே வந்து நிலச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஐ கெஸ்ட் வாண்டட் யூ டு நோ. எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும். தட் யூ ரீ மை ஸ்பெஷல் ஹீரோ. இந்த போயமோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஹீரோ தான். அவங்க அப்பா வந்து அவங்க ரொம்ப ஹீரோவாக, அந்த குழந்தைக்கு வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப எல்லார் அப்பாவுக்கும் எல்லா குழந்தைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ஹீரோ மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதில் இந்த லைனையும் சொல்கிறாங்க. தட்ஸ் யூ ரீ மை ஸ்பெஷல் ஹீரோ அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ. இந்த போயமே பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி தான் ஒரு கான்செப்ட்டு. நான் இவ்வளோ நேரம் ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அது வேறு யாரும் இல்லைங்க, இந்த போயமோட ஆத்தர் கிருஷ்ணா எம் கிருஷ்ணன் தான் வந்து இந்த போயமோட ஆத்தர். இவங்க தான் வந்து இந்த போயம் எழுதுனாங்க. அவங்க அப்பாக்காண்டி வந்து எழுதின ஒரு போயம் இது. இந்த போயமோட டைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மை ஸ்பெஷல் ஹீரோவா ஸ்பெஷல் ஹீரோவான்னு தெரில, ஸ்பெஷல் ஹீரோ தான் கைஸ். எவர் லாஸ்டிங்னா சொன்னல, லாங் லாஸ்டிங் ஃபார் எவர் ஆர் வெரி லாங் டைம். அதாவது கடைசி வரைக்கும் வந்து
அந்த லைனில் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, உங்களோட அன்பு வந்து எனக்கு எப்பயுமே இருக்கும், அதாவது நான் கடைசி டெட் வரைக்கும் உங்களோட அன்பு வந்து எனக்கு எப்பயுமே இருக்கும்னு சொல்லி மீன் பண்ணது தான் அது. டிஃப்ரெண்ட் ஸ்பெஷல்னால் வந்து எல்லாத்தோட யூனிக்காக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூப்பர்மேன் வச்சுக்கோமே. சூப்பர்மேன் பார்த்திங்கன்னா அவங்களால மட்டும்தான் வந்து பறக்க முடியும், அந்த சூப்பர்மேனால் மட்டும்தான் பறக்க முடியும், எல்லாத்தையும் அடிக்க முடியும். அந்த மாதிரி சூப்பர் ஹீரோ மூவிலாம் காட்டுவாங்கள்ல, அதான் மீன் பண்ணியிருக்கு. நான் இந்த போயமை ஒரு வாட்டி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே வந்து நான் ஒரு வாட்டி வந்து ரீட் பண்ணி காமிச்சிடுறேன். நான் வந்து பாதி இங்கிலீஷ் தமிழில் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு இது ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்னால வந்து இங்கிலீஷில் கடைசியாக உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுறாங்க. When I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness, keeping me safe from harm. I would look up into your eyes and all the love I would see. How did I get so lucky? You are the dad chosen for me. There is something special about a father's love. Seems it was sent to me from some place above, where the love is everlasting. I just wanted you to know that you are my special hero, and I wanted to tell you so. இந்த போயமை நீங்கள் ஈஸியாக எப்படி மனப்பாடம் பண்ணுறது, அதாவது நீங்கள் வந்து இந்த போயமை மனப்பாடம் எப்பயுமே இந்த போயம் வந்து மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. பட் எந்த ஒரு போயம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது, அது கான்செப்ட் வச்சு தான் நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதாவது நான் வந்து குழந்தையாக இருந்தப்போ, அதாவது நான் இப்போது நம்ம குழந்தையாக இருக்கப்போ என்னென்ன பண்ணுவோமோ அதை தான் அந்த போயம். நீங்கள் ஒவ்வொரு லைனுக்கும் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் நீங்கள் தமிழில் அதுக்கு வந்து மீனிங் வச்சுருந்தாலே நீங்கள் டக்குன்னு அது இங்கிலீஷில் எழுதிடலாம். பட் போயம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த போயம் வாட்டி படிச்சுட்டு வாட்டி எழுதி பாருங்கள், பார்த்து எழுதி பாருங்கள், 2-3 வாட்டி 4 வாட்டி கூட பார்த்து எழுதி பாருங்கள். 5வது வாட்டி ஒரு வாட்டி படித்து நீங்கள் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 4 லைனாக மொத்தம் 14 லைன் கைஸ் இந்த போயமு. நீங்கள் 4 லைனாக படித்தா கூட இந்த போயம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து புரிஞ்சு படிக்கலாம், இல்லை நீங்கள் புரிஞ்சு கரெக்டாக எழுதிடலாம். சரி, நான் இப்போ நம்ம இதோட கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் பார்ப்போம். ஆன்சர் த ஃபாலோயிங்ஸ்லாம் பார்ப்போம். ஹூ இஸ் எ ஸ்பீக்கர்? ஸ்பீக்கர் வந்து நீங்கள் வந்து இந்த போயிட்னு கூட எழுதலாம், இல்லை அவங்க பேர் கூட எழுதலாம். மேக்ஸிமம் ஸ்பீக்கர் வந்து இந்த ஆத்தரில் போயிட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் இஸ் தி ஆத்தர் ஆர் போயட், நீங்கள் ரெண்டுமே எழுதலாம். தி ஆத்தர் ஆர் போயட் ரெண்டுமே எழுதலாம். ஹூ இஸ் எ ஸ்பெஷல் ஹீரோ மென்ஷன்ட் இன் தி போயம்? தி ஸ்பெஷல் ஹீரோ மென்ஷன்ட் இன் தி போயம் இஸ் ஆத்தர்ஸ் ஃபாதர் ஆர் போயட்ஸ் ஃபாதர். எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை எழுதிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் போயிட்னே போடுங்க, அதான் உங்களுக்கு ஈஸியாக இது ஸ்பெல் பண்ண முடியும் டக்குன்னு. How did the child feel when it was held by its dad? Seems it was sent to me from above, from someplace up above. What do the above lines mean? இந்த லைன் வந்து எதை வந்து மீன் பண்ணியிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. The child feel when it was held by its dad, it seems அந்த குழந்தைக்கு வந்து, அதாவது அந்த போயட்டுக்கு வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டுமே கிடச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் அந்த 2 லைன் வந்து இது பண்ணுறாங்க. சம் பிளேஸ் அபோவ் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த சைல்ட் வாண்ட்ஸ் டு டெல் இட்ஸ் டாட்? ஃபாதர்ஸ் லவ்னு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். பட் எனக்கு 5th கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் தெரில. இது பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலான கொஸ்டின் கேட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னோடய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் மட்டும் மீதினால கரெக்டாக சொன்னேன். இந்த 5th கொஸ்டினுக்கு மட்டும் இந்த சைல்டு வாண்ட்ஸ் டு டெல் இஸ் டேட் வந்து ஃபாதர்ஸ் லவ், இல்லை நீங்கள் என்ன வேணால் எழுதலாம். மீன்ஸ் அவங்க வந்து அந்த குழந்தை வந்து, அதாவது அந்த ஆத்தர் வந்து என்ன சொல்ல வராங்க அவங்க அப்பாவுக்கு ஃபைனலாக, அந்த மெசேஜ் தான் நான் வந்து ஃபாதர்ஸ் லவ்னு எழுதினேன். அவங்க அப்பாவோட அன்பை தானே இந்த போயம் ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஸோ நான் தான் வந்து 5th கொஸ்டின் மட்டும் ஃபாதர்ஸ் லவ்னு எழுதினேன். சாரி, டாட்டர்ஸ் லவ் தான் நீங்கள் சொல்லணும். அது என்ன டாக்டர் தானே அவங்க அப்பாவுக்கு எழுதுறாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களுக்கு வேறு ஏதாவது போயமா இல்லை ஆன்சரோ எழுதணுமா மட்டும் வேறு ஏதாவது உங்களுக்கு சரிமா இல்லை வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்புறம் ட்ரை பண்ணுறேன். 5th கொஸ்டின் மட்டும் நான் ஆன்சர் என்னென்னு பார்த்தா நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ்.